இணைந்திடுவோம் ஓருடலாய் செயல்படுவோம் உணர்ந்திடுவோம் இணைந்திடுவோம் ஓருடலாய் செயல்படுவோம் உணர்ந்திடுவோம் இணைந்திடுவோம் ஓருடலாய் செயல்படுவோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இணைந்து செயல்படணும்னு விரும்புகிறோம். இன்னைக்கு ஆண்டவரையே நம்ம இணைந்து என்ன செய்யணும்? செயல்படணும். இணைந்து ஒரு தேவனை அறியாதவங்க சொல்றாங்க, கூடி வாழ்ந்தா கோடி நன்மை இல்லையா? அப்போ ஒரு அதிகமான நன்மையை பெறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இணைந்து வாழணும். இணைந்து வாழணும். இணைந்து நம்ம செயல்படணும். நம்ம இணைந்து செயல்பட்டா ஒரு அதிகமான ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்னா நம்ம பெற முடியும். என்ன பெற முடியும்? அதிகமான ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம பெறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இணைந்து செயல்படணும். என்ன செயல்படணும்? இணைந்து செயல்பட்டா ஒரு அதிகமான ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியும்? நம்ம பெற முடியும். எதுக்கு நம்ம இணைந்து செயல்படணும்? அதிகமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. அதிகமான குறைந்த பிரயாசம் அதிக ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். குறைந்த பிரயாசம் அதிக ஆசீர்வாதம். அப்போ ஒரு குறைவான பிரயாசத்துல ஒரு அதிகமான ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமானால் இன்னைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? இணைந்து நம்ம செயல்படணும்னு எதிர்பார்க்கிறோம். இணைந்து நம்ம சேர்ந்து நம்ம என்ன செய்யணும்? செயல்படணும். அப்போ ஒரு ஜெபம் பண்ணினா சேர்ந்து என்ன செய்யணும்? பண்ணணும். அப்போ நம்ம சரியான விதத்தில் நம்ம இணைந்து இல்லை சேர்ந்து, அது குடும்பமா இருக்கலாம், அது சபையா இருக்கலாம், அது நண்பர்களாக இருக்கலாம், அது குடும்பமாக இருக்கலாம், அது சபையாக இருக்கலாம், இல்லை நண்பர்களாக இருக்கலாம். அது தேவன் என்ன விரும்புகிறாருன்னா அது குடும்பமாக இருந்தாலும் சரி, அது சபையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஆக என்ன செய்யணும்? சேர்ந்து நம்ம செயல்படணும். சேர்ந்து நம்ம செயல்படணும். ஆமென். நம்ம சேர்ந்து செயல்பட்டா என்ன செய்ய முடியும்? குறைந்த பிரயாசத்துல அதிகமான ஆசீர்வாதத்தை பெற முடியும். என்ன பண்ண முடியும்? குறைந்த பிரயாசத்துல அதிகமான ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? நாம் பெற முடியும். குறைந்த பிரயாசத்துல அதிகமான ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும் அப்படின்னா தேவன் என்ன விரும்புகிறார்? இணைந்து நம்ம என்ன செய்யணும்? இணைந்து நம்ம செயல்பட்டால் குறைந்த ஒரு பிரயாசத்தில் அதிகமான ஆசீர்வாதத்தை பெறணும். இதுதான் உபாகமத்தில் ஆண்டவர் சொல்றார். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், உபாகமும் 32ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, உபாகமும் 32:30 அவருடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 16,000 பேரை துரத்துவது எப்படி? ஆண்டவர் சொல்றார், ஒருவன் 1000 2 பேர் சேர்ந்தா 10,000 மடங்கு 10,000 பேர். ஒருவன் இருந்தா 1000 பேரை துரத்துவானா, 2 பேர் சேர்ந்தா 10,000 பேரை துரத்துவது எப்படின்னா அப்படின்னா அப்ப என்ன செய்யறாரு? ஒருவன் 1000 அப்படின்னா 2 பேர் சேர்ந்தா எவ்வளவு இருக்கணும்? 2000 தான் சொல்லணும் இல்லையா? ஒருத்தர் ஒரு 10 கிலோ தூக்குறான் அப்படின்னா 2 பேர் எவ்வளவு தூக்கணும்? ஒரு ஆள் 10 கிலோ தூக்கினா 2 பேரும் எவ்வளவு தூக்கணும்? 20 கிலோ தானே. ஆனா பைபிள் சொல்றது ஒருவன் 1000 பேரும் 2 பேர் 10,000னா 10,000 2000 10,000 பேரை துரத்துவது எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட 9 மடங்கு பலன் என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு அதிகமாகுது. எப்போ? அவங்க சேர்ந்து நம்ம செயல்பட்டோம். அவங்க சேர்ந்து செயல்பட்டா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஒரு அதிகமான ஆசத்தை என்ன செய்ய முடியும்? நீங்க பார்க்க முடியும். இதுதான் பிரசங்கின் புஸ்தகத்திலும் நம்ம இப்படி வாசிக்கிறோம். பிரசங்கின் புஸ்தகத்துக்கு நீங்க வேத திருப்பினீங்கன்னா அங்க பிரசங்கி சொல்லுகிறதையும் இதே கேட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் 11 12 வசனத்தை வாசிச்சோம்னா, ஒண்டியா இருப்பதிலும்
இருவர் கூடியிருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். என்ன பலன் கிடைக்கும்? அந்த நல்ல பலனை தான் நான் அதிக பலன்னு சொல்றேன். அந்த நல்ல பலனை தான் என்ன செய்யறேன்? அதிகமான பலனை சொல்றேன். ஒரு நல்ல பலன் எப்படி? ஒன்றியம் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் என்ன செய்யும்? கிடைக்கும். வாசிக்கலாம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாலே அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்தால் அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? அடுத்து சொல்றாரு, ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரம் என்ன செய்யாது? அறாது. அப்படின்னு முப்புரி நூல் என்ன செய்யாதான்? இந்த கயிறை பார்த்தீங்கன்னாக்க அந்த கயிறு எத்தனை பிரி இருக்கும்? ஒரு கயிறை பார்த்தீங்கன்னா அந்த கயிறுல எத்தனை பிரி இருக்கும்? ஒரு 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 மாட்டுக்கு மாடு கட்ட கயிறு வாங்குறீங்களா? அந்த மாட்டுக்கு வர கயிறுல பார்த்தீங்கன்னாக்கா 3 பிரி கயிறு இருக்கும். முதல்ல ஒரே கயிறு கிடையாது, 3 பிரி கயிறு சேர்ந்தா ஒரு கயிறு இல்லையா? 3 பிரி கயிறு சேர்ந்தது. வடக்கயிறுனா அதுக்கு 5 பிரி சேர்ந்தது ஒரு கயிறு. அப்படின்னா ஒரு பிரியா இருந்தா நீங்க தண்ணி சேர்ந்தன கூட என்ன செய்யாது? இப்போ சேர்ந்த கிணறுலாம் இருக்கிறது கஷ்டம் இல்லையா? இப்போலாம் சேர்ந்த கிணறு இல்லை, அதெல்லாம் சேர்ந்த கிணறு இருந்துச்சு. முதல்லாம் அதெல்லாம் சேர்ந்த கிணறு தான் தண்ணி சேர்ந்துவாங்க. லேயர் ஆட்டினா போட்டு என்ன செய்வாங்கன்னா கயிறு போட்டு பக்கெட் போட்டு என்ன செய்வாங்க? போடுவாங்க. அப்போ அந்த ஒரு பிரியா இருந்துச்சு, அது என்ன செய்யாதுன்னா அது எந்த ஒரு வெயிட் என்ன செய்யாது? தாங்காது. சீக்கிரம் என்ன செஞ்சிடும்? அந்துடும். ஆனால் 3 பிரிவுள்ள கயிறை போட்டோம்னா அது என்ன செய்யுது? அவ்வளோ சீக்கிரம். அதான் சொன்னாரு, முப்புரி நூல் சீக்கிரம் என்ன செய்யாது? அறாது. முப்புரி நூல் சீக்கிரமா சாதாரண ஒரு சரடை வாங்கி கூட பாருங்க. அந்த சரடை கூட என்ன இருக்கும்? 3 நூல் இருந்துச்சுனாக்கா அந்த சரடை என்ன செய்ய முடியாது? அவனை சேர்க்க விற்க முடியாது. சில நேரத்தை பார்த்தா சிங்கிள் சரடை இருக்கும், அது ஈஸியாக என்ன செய்யலாம்? அப்படி கையில் பிடிச்ச அப்படி இருந்தால் டக்குன்னு என்ன செஞ்சிடும்? அதை அத்தடும். பார்த்துருக்கீங்கலாம் பார்க்குறீங்களா? சாதாரண ஒரு சரடில் கூட 3 பிரிவுள்ள சரடை போட்டால் என்ன செய்ய முடியாது? அறுக்க முடியாது. கத்தி வச்சோ கல் வச்சு என்ன செய்யணும்? அதை தட்டினாதான் அதை அறுக்க முடியும். மாறாக என்ன? சிங்கிள் பிரிவுள்ள சரடை அப்படி கையில் சுற்றி அப்படி பண்ணால் என்ன செஞ்சிடும்? 2 கையிலும் சுற்றி அப்படி கொஞ்சம் வேகமாக எடுத்து என்ன செஞ்சிடும்? அந்த கயிறு அருந்துடும் இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு முப்புரி நிலை போல ஒரு 2 பேர் சேர்ந்து இருக்கிறது என்ன கிடைக்கும்? ஒரு அதிகமான ஆசுவத்தை கொடுக்கும். குறைந்த பிரயாசத்துல ஒரு அதிகமான ஆசுவாதம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா நீங்க சேர்ந்து தான் கிடைக்கும். என்ன செய்யணும்? சேர்ந்து இருக்கணும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள், அதாவது நீங்க இப்போ வண்டியில ஒன்னா வந்ததுனால நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரே சபையில உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லாம் சேர்ந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. ஜோமான சொன்ன எல்லாம் சோத்திரம் சொல்றதுனால சேர்ந்து இருக்கிறவங்க சொல்லி அர்த்தம் இல்லை. மாறாக என்ன அப்படின்னா அந்த சேர்ந்து இருந்தாதான் என்ன கிடைக்கும்? ஒரு நல்ல பலனை என்ன செய்ய முடியும்? கிடைக்க முடியும். இதுதான் ஆண்டவர் சொல்லும் போதும் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அண்ணாலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகும் எந்த காரியத்தை கொடுத்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒரு ஆளா இருந்து கேட்டா சாதாரணமா கிடைக்கும். 2 பேரா சேர்ந்து கேட்டா என்ன வேணாலும் கிடைக்கும். ஒரு ஆளா இருந்து கேட்டா ஏதாவது என்ன செய்யும்? சிம்பிளா தான் என்ன செய்யும்? கிடைக்கும். திரும்ப அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாக எவ்வளவு பெரிய காரியம் வந்தாலும் சரின்ற எந்த காரியம் அர்த்தம்? எவ்வளவு பெரிய காரியம் இருந்தாலும் சரி, எவ்வளவு கடினமான காரியம் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமான காரியமா இருந்தா கூட 2 பேர் சேர்ந்து நீங்க ஒருமனப்பட்டு என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்? நீ கேட்கறது எந்த காரியமா இருந்தாலும் உனக்கு கொடுப்பேன். நீ கேட்கறது அது சாதாரண காரியம் இருந்தாலும் நான் கொடுப்பேன். ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை, கொடுக்கவே முடியாது, இல்லை நடக்காது, ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்ற காரியத்தை கூட உனக்கு நான் என்ன செய்வேன்? நான் கொடுப்பேன், நான் உனக்கு செய்வேன். எது ஆகவே ஆகாது, கொடுக்கவே முடியாது, இதை வாங்கவே
முடியாது. அப்படி கடினமான காரியத்தை கூட நான் உனக்கு என்ன செய்வேன், கொடுக்குவேன். அந்த கடினமான காரியத்தை கூட உனக்கு நான் கொடுக்கணும்னா நீங்க 2 பேர் சேர்ந்து சாதாரண சிம்பிளா செயல்பட்டாலே போதும். ரொம்ப கடினமா தேவையில்லை. நீ கேட்கறது கடினமான காரியம், ஆனா செயல்பாடு என்ன செயல்பாடு, சிங்கிளா இருந்தனா கடினமா இருக்கணும். ஆனா 2 பேரை சேர்ந்தீங்கன்னா சாதாரணமா செயல்பட்டாலே போதும். நான் உனக்கு என்ன செஞ்சிருவேன், நீ கேட்கிற கடினமான காரியத்தை கூட உனக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த காலையில கர்த்தர் நமக்கு சொல்றது. ஆமென். அப்போ உபாகமத்துல ஆண்டவர் மோசே மூலமா சொன்னாரு, 2 பேர் சேர்ந்தா 10,000 பேர் என்ன செஞ்சிடலாம், துரத்திடலாம். சாலமோன் சொல்றாரு 30 நூல் சீக்கிரம் என்ன செய்யாது, அந்து போகாதுன்றார். இயேசு சொல்றாரு 2 பேர் கூடி நீ என்ன கேட்டாலும் நான் என்ன செஞ்சிருவேன். நீ என்ன கேட்டாலும், எவ்வளவு கஷ்டமான காரியத்தை இல்ல யாருக்கு இதுவரைக்கும் யாருக்குமே செய்யாத காரியத்தை நீ கேட்டா கூட நான் உனக்கு என்ன செய்வேன், நான் உனக்கு செய்வேன். அப்ப யாருக்குமே செய்யாத காரியத்தை கேட்டாலே செய்வாரா, எல்லாருக்கும் செய்யற காரியத்தை கேட்ட செய்வாரா? யாருக்குமே செய்யாத காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டா எப்படி கேட்டா, 2 பேரா சேர்ந்து கேட்டா. ஒரு கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல குடும்பமா இருக்கலாம், இல்ல சபையா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்டுங்களா இருக்கலாம். ஆக மொத்தம் தேவன் என்ன செய்யறாரு, ஒண்ணு ஃப்ரெண்டோட கூடி ஜோமன், இல்ல சபையோட கூடி ஜோமன், இல்ல உன் குடும்பத்தோடையாவது கூடி என்ன செய்ய ஜோமன். ஆக மொத்தம் என்ன, நீ கேட்கறது ஒரு கடினமான காரியம், யாருக்குமே செய்யாத காரியத்தை உனக்கு செய்யணும்னு நீ கேட்கிற. அதை செய்யணும்னு கேட்டனா ஒண்ணு செய், என்ன செய், கூடி ஜோமன். கூடி எங்கிட்ட வா, சிங்கிளா வராத. சிங்கிள் என்ன செய்யாத, சிங்கிளா வராத, தனியா வராத, கூடி வா. கூடினா யாரோட கூடுறது, ஒண்ணு குடும்பத்தோட கூடி வா, இல்ல சபையோட கூடி வா, இல்ல ஃப்ரெண்டுகளோட கூடி வா. ஆக எனக்கு தேவை என்ன, நீ யாரோட ஒண்ணு கூடி வரணும், அவ்வளவுதான். நீ யாரோடைய ஒண்ணு நண்பர்களோட கூடி வந்தாலும் சரி, நண்பர்களோட கூடி வந்தாலும் சரி, இல்ல குடும்பத்தோட கூடி வந்தாலும் சரி, இல்ல சபையோட கூடி வந்தாலும் சரி, இல்லையா? இப்போ ஒருவேளை எனக்கு குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், வேற யாரும் என்ன செய்யல, ரட்சிக்கப்படலை அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம், ஒண்ணு சபையாரோட கலந்து வரலாம், இல்ல ஃப்ரெண்டுகளோட. இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு பிரச்சனை உடனே நான் என்ன செய்யலாம், ஒருவேளை என் குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டிருந்தா என் குடும்பத்தோட சேர்ந்து நான் என்ன செய்யலாம், என் மனைவி பிள்ளைகளோட சேர்ந்து நான் என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம், இல்லையா? இப்ப நான் சொல்றேன், இல்ல என் மனைவியும் பிள்ளைகள் என்ன செய்யல, ரட்சிக்கப்படலாம், நான் மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கிறேன், ரட்சிக்கப்படுறேன் அப்படின்னா ஒருவேளை நான் என்ன செய்யலாம், என் ஃப்ரெண்டுகளோட என்ன செய்யலாம், நான் கூடி வந்து ஜெபம் பண்ணலாம். என் ஃப்ரெண்டும் என்ன செய்யல, ரட்சிக்கப்படல. அப்ப என்ன செய்யலாம், சபையாரோட சேர்ந்து என்ன செய்யலாம், இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம், நம்ம ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி சபையோட கூடி நம்ம என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். ஆனா தேவன் என்ன விரும்புறார், ஒண்ணு சபையோட கூடு, இல்ல ஃப்ரெண்டுகளோட கூடு. ஃப்ரெண்டுனாக்க குடிகார ஃப்ரெண்டை சொல்லல, சபையில் இருக்கிற ஃப்ரெண்டுங்களை சொல்றேன், சரியா? ரட்சிக்கப்பட ஃப்ரெண்டை சொல்றேன், இல்லையா? இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்டு வெளியில தான் இருக்கு, உள்ள யாருக்கும் ஃப்ரெண்ட் இருக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட் எங்க இருக்கு, வெளியே தான் நடக்க தர, உள்ள கிடையாது, இல்லையா? ஊரு சுத்திரமும் உலக சுத்திரமும் முன்ன மாதிரி முடிக்க வச்சதான் நமக்கு ஃப்ரெண்டுங்களா இருப்பாங்க. நல்லவங்க யாரும் நமக்கு என்ன இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்டுங்களா இருக்க மாட்டாங்க. உங்க ஃப்ரெண்டுங்களை எப்படிப்பட்டவங்க கொஞ்சம் பாருங்களேன், உங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்களேன். ஒருவேளை ஜோம் பண்றவங்க ஃப்ரெண்டுங்களுக்கான்னு பாருங்க, ஜோம் பண்றவங்க தான் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க அப்படின்னா பாருங்க, ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. சர்ச்சுக்கு போறவங்க ஃப்ரெண்ட் இருப்பான்னு பார்த்தா ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. சர்ச்சுக்கு போனா ஒன்னொன்று முறிக்கணும் இருக்கும், ஆனா குடிக்காரங்கிட்ட ஒரு சேர்ந்து கிடக்கும். சர்ச்சை இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்கோம், முறிக்கணும் கிடக்கும், ஒண்ணு எப்படி இருக்கும், அப்படி முறிக்கணும் கிடக்கும். ஆனா குடிகாரங்கிட்ட என்ன பண்ணிருக்கும் பாருங்க, அப்படி சேர்ந்து கிடக்கும், இல்லையா? சபைக்கு போறவங்க கிட்ட பரிசுத்தமா வாழ்றவங்க எப்படி இருக்கும், அப்படி முறிக்கணும் திருப்பிணும், இது இப்படி முறுக்கும், அது இப்படி முறுக்கும், உன்னை கிழக்க பார்க்கும், ஒன்று மேற்க பார்க்கும், இல்லையா? ஆனா குடிகாரங்கிட்ட பாருங்க, அப்படி ரெண்டா உன சேர்ந்து தோல்களை கை போட்டு போயிருக்கும், இல்லையா? இதுதான் நம்ம ஃப்ரெண்டுங்க, நம்ம ஐக்கியங்க. இந்த ஐக்கியத்தெல்லாம் உடைச்சிட்டு நல்ல ஐக்கியத்தோட சேரும். எந்த ஐக்கியம், இப்படிப்பட்ட ஐக்கியத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல ஐக்கியம். என்ன ஐக்கியம், ஒண்ணு குடும்பத்தோட சேரு, இல்ல சபையோட சேரு, இல்ல ஃப்ரெண்டுகளோட சேரு. ஆக மொத்தம் என்ன, ரட்சிக்கப்பட்ட நபர்களோட கூட என்ன பண்ணுனா நீ சேர்ந்துவா, சரியா? ரட்சிக்கப்பட்ட நபரோட கூட நீ சேராம நீ எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும், நான் சொல்ல 10,000 பேரை துரத்துறதுக்கு 10 பேர் தேவை. ஆனா ஆண்டவர் சொல்ற ஒருவன் 1000 பேரு, 2 பேரை சேர்ந்து வந்துட்டீங்கன்னா போதும், நான் ஈஸியா என்ன பண்ணிடுவேன், உன் கடுமையான பிரயாசத்தை, கடுமையான காரியத்தை, எளிமையான பிரயாசத்தை கொண்டு என்ன பண்ணிடுவேன், உன்னை ஆசீர்வதிச்சிடுவேன். கடுமையான காரியத்தை, கடுமையான ஆசீர்வாதத்தை எளிமையான பிரயாசத்தை கொண்டு என்ன செஞ்சிருவேன், ஆசீர்வதிப்பேன். அதான் இன்னைக்கு உனக்கு சொல்றது என்ன,
உன்னுடைய கேட்கறது கடினமான காரியம், அந்த கடினமான காரியத்தை உன்னை எளிமையான பிரயாசத்தை கொண்டு சாதாரணமா நீ செயல்பட்டாலே என்ன செய்யலாம், உன்னை ஆசீர்வதிச்சிருவேன் அப்படின்றாங்க இல்லையா? விளங்குற மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு 50 கிலோ அரிசி தூக்கணும்னா கஷ்டமா ஈஸியா? ஒரு 50 கிலோ அரிசி தூக்கணும் இல்லையா? ஒரு 50 கிலோ அரிசி இப்பதான் தூக்கணும், கஷ்டமா ஈஸியா? கஷ்டம் இல்லையா? அந்த கஷ்டமான காரியத்தை எளிமையை எப்படி தூக்கலாம்? 2 பேர் சேர்ந்தா தூக்கலாம். நீ ஒரு ஆளை பட்டு என்ன செய்ய முடியாது. உருட்டி பரட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் என்னென்னமோ முயற்சி பண்ற முடியல. அதையும் மீறி தம் கட்டினா கொஞ்சம் என்ன செய்யலாம், பூமியிலேருந்து 1 அடி 2 அடி அப்படி மேலே எழும்பலாம். அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாது. வேற ஒன்றும் சிரமப்படாத, கூட ஒரு ஆளை சேர்த்துக்கோ. ஈஸியாக என்ன பண்ணிடலாம், மூட்டை தலைக்கு வந்துட்டு மூட்டை தோடுக்கு வந்துடணும். ஆமே. அப்ப 2 பேரை சேர்ந்துட்டா கடுமையான காரியத்தை கூட உடைய எளிமையான பிரயாசத்தை கண்டு தேவன் என்ன செய்ய விரும்புறா, ஆசீர்வதிக்க விரும்புறா. அப்ப கடினமா இருக்கிறது ஒரு எளிமையான ஆசீர்வாதத்தை கூட எனக்கு தேவன் பெறுவதற்கு கடினமா இருக்குதுன்னு என்ன அர்த்தம், நான் இன்னும் சேரலன்னு. நான் கேட்கறது கடினமான காரியமா இருந்தா கூட எளிமையா தேவன் என்ன செய்வாரு, ஆசீர்வதிக்க விரும்புறான் இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டோட என்ன சொல்றோம்னா, ஐயா நீங்க சொல்றப்ப உனக்கு கடினமான காரியத்தை கேட்கல, ரொம்ப எளிமையான காரியத்தை கேட்கிறேன். எல்லாருக்கும் நடக்கிறது எனக்கும் நடக்கணும்னு கேட்கிறேன். கடினம் என்ன அர்த்தம், எங்கேயுமே நடக்காதது எனக்கு நடக்கணும் அப்படின்னா அது கடுமையான காரியம் இல்லையா? ஆனா நான் என்ன கேட்கிறேன், யாருக்குமே நடக்காதது எனக்கு நடக்கணும் கேட்கல, எல்லாருக்கும் நடக்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது எனக்கு கிடைக்கட்டுன்னு ஒரு எளிமையான காரியத்தை கேட்கிறேன் இல்லையா? அந்த எளிமையான காரியத்தை எனக்கு கஷ்டமா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, கடுமையான காரியத்தை கூட எளிமையா என்ன செஞ்சு கொடுப்பேன், ஆசீர்வதிச்சு கொடு, எளிமையா பெற வைக்கும் என்றார். ஆனா நம்ம என்ன சொல்றோம், எளிமையான காரியம் கூட பெறுவதற்கு என்னவா இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன காரணம்னா நீங்க 2 பேரும் சேரலன்னு சொல்றோம். என்ன செய்யல, என்ன செய்யல? நான் திரும்ப சொல்றேன். இப்ப 2 பேரும் கணவன் மனைவி பைக்ல உட்கார்ந்து இருப்பீங்க இல்லையா? பைக்ல உட்கார்ந்து இருப்பீங்க இல்லையா? அதான் நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. 2 பேரும் அதனால என்ன செய்ய, 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு நான் போன வாரம் சொல்லிட்டு போனேன் இல்லையா? வாணியம்பாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லிட்டு போனேன் இல்லையா? வீட்டுக்காரோட சேர்ந்து ஹோட்டலுக்கு போனா, ஹோட்டல்ல சாப்பிட்டா, ஜவுளி கடையா ஏறினா, 2 பேரும் இறங்கினாங்க. எதுக்கு வந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி வரைக்கும் வெளியிலேயே சுத்த வச்சான். எதுக்கு, புருஷன் மலக்கிற நேசத்துல இல்ல, எதுக்கு, அவனை காலி பண்றதுக்கு. இதுதான் என்னது வேலி. அப்ப நிறைய பேர் காலி பண்றதுக்கு கூட பண்ணியிருப்பாங்க, கூட்டிட்டு வருவாங்க சரியா? கூட்டிட்டு வருவாங்க, காலி படத்துல கூட்டினும் போவாங்க, கூட்டினும் வருவாங்க. அதனால கூட்டினு போறதுனால ஒன்னா உட்காந்து வந்ததுனால ஓஹோ 2 பேரும் எவ்வளோ ஒத்துமையா இருக்கிறாங்க, என்ன ஒரு மனம் வைக்கிறாங்க அப்படின்னு நாங்க என்ன செஞ்சிட மாட்டோம், ஒண்ணு நம்பியெல்லாம் ஏமாந்துட மாட்டோம் சரியா? நீங்க 2 பேரும் வந்ததுனால அப்படி ஒண்ணு அர்த்தங்கள் அதுக்கு கிடையாது. அழிக்கிறவங்க எப்படிதான் கூட்டு போறான், அப்படிதான் கூட்டிட்டு போறோம் இல்லையா? ஆசீர்வதிக்க கூட்டு போறவனும் அப்படிதான் கூட்டு போறான், அழிக்கிறதுக்கு கூட்டு போறவனும் அப்படிதான் கூட்டு போறான். நீ அழிக்க கூட்டு வந்தியா, ஆசீர்வதிக்க கூட்டு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அதனால தேவன் என்ன செய்ய விரும்புறாருன்னா, நீ கேட்கிற கடுமையான காரியத்தை கூட நீ ரொம்ப பிரயாசமான எடுக்க தேவையில்லை. ரொம்ப கடினம் ஒன்றும் அப்படி ஒன்றும் செய்ய வேண்டாப்பா. சாதாரண கிடைச்சாலே நான் உனக்கு என்ன செஞ்சிருவேன், உனக்கு நான் கொடுத்துருவேன். ஆனா நீ கேட்கிற சாதாரண காரியத்தை கூட ஏன் நான் கொடுக்க கஷ்டப்படுறேன்னா, நீங்க 2 பேரும் சேர்ந்து இல்லைன்னு சொல்றேன். என்ன செய்யல, சேர்ந்து இல்ல, நீங்க சேருங்க. யாரோட சேரணும், ஒண்ணு குடும்பத்தாரோட சேர்ந்து ஜெபம், ஒண்ணு குடும்பத்தோட சேர்ந்து ஜெபம், இல்ல சபையோடையாவது சேர்ந்து என்ன பண்ணு ஜெபம், இல்ல ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து என்ன பண்ணு ஜெபம். ஆக மொத்தம் என்ன, எங்கேயோ ஒண்ணு நீ கூடி ஜெபம்னா நீ கேட்கிற கடுமையான காரியத்தை கூட கர்த்தர் எளிமையாய் உனக்கு ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். இப்ப எத்தனை, நான் உங்களை கை தூக்கணும்னு சொல்ல மாட்டேன், நீங்க எத்தனை பேர் நான் சொல்லும் போது நம்ம கூடி ஜெபம் பண்றோம், நான் எங்க வீட்டுக்காரரும் கூடி ஜெபம் பண்றோம், நாங்களும் சபையோட சேர்ந்து என்ன பண்றோம், எல்லாரோட சேரல கூட ஒரு சில பேரை கூட நாங்க என்ன செய்யறோம், நாங்க சேர்ந்து என்ன ஒருமனப்பட்டு நாங்க ஜெபம் பண்றோம், இல்ல எங்க ஃப்ரெண்டுகளை கூடி சேர்ந்து நாங்க ஜெபம் பண்றோம் அப்படின்னு ஒரு பெறுவதற்காக நீங்க கூடி கூடி ஜெபிக்கிறீங்க. எவ்வளவு பேர் இருக்கிறீங்கன்னு கேட்டா எத்தனை பேர் கை தூக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமே ஆமே. எத்தனை பேரு நீங்க இப்படி கூடி ஜெபம் பண்றீங்க, ஒண்ணு குடும்பமாவது கூடி ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க நானும் என் கணவனும் நாங்க கூடி ஜெபிக்கிறோம் அப்படின்னு கை தூக்க சொன்னா, கல்யாணம் ஆகிய கணவனும் மனைவியும் ரட்சிக்கப்பட்டவங்க இங்க சர்ச்சைக்கு வந்திருக்கிற உங்களை கை தூக்க சொன்னா எத்தனை பேரு நானும் எங்க வீட்டுக்காரையும் ஜெபம் பண்றோம், இல்ல நானும் எங்க வீட்டுக்காரன் என்ன செய்யறோம், நாங்க ஜெபம் பண்றோம், குடும்ப ஜெபம் தவறாம என்ன செய்யறோம் நாங்க பண்றோம். ஏதோ ஒரு சில நாள தவறி போயிடுது, மற்ற பேருக்கு மேக்சிமம் என்ன செய்யறோம், நாங்க குடும்பமா கூடி ஜெபிக்கிறோம். அப்படி இருப்பீங்கன்னா உங்களுக்கு கை ஸ்தோத்திரம். ஆமே. அப்படி இல்லை அப்படின்னா நீ சாதாரண காரியத்தை பெறுவதற்கு கூட நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டா கூட கர்த்தர் கொடுப்பாருன்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆமே ஆமே. நீ கேட்கறது ரொம்ப சாதாரண, ரொம்ப
சாதாரண எல்லாருக்கும் நடக்கிறத நீயும் கேட்கிற. எல்லாரும் வீட்டுல நடக்கிறது உங்க வீட்டுல என்ன செய்யணும், நடக்கணும்னு கேட்கிற. எல்லாருக்கும் கிடைக்கிறது உனக்கும் கிடைக்கணும்னு கேட்கிற. இது எப்ப கிடைக்கும் அப்படின்னா சேர்ந்து வந்தீங்கன்னா கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? சேர்ந்து எப்படி சேரணும்? கணவன் மனைவியா சேரலாம், இல்ல பெற்றோர் பிள்ளைகளா சேரலாம், குடும்பமா என்ன செய்யலாம், சேர்ந்து வரலாம். ரெண்டாவது என்ன சேர்ந்து வரலாம், நண்பர்களா சேர்ந்து வரலாம். மூணு எப்படி சேர்ந்து வரலாம், சபையரோடு சேர்ந்து வரலாம். ஆக மொத்தம் என்ன, இப்படி கூடி நீ ஜெபிச்சுன்னா இப்படி சேர்ந்து என்கிட்ட வந்து கேளு. என்கிட்ட இப்படி கேட்காத, என்கிட்ட உனக்கு கேட்கணும் தனியா வந்து என்ன செய்யாத, அது வேற, தனியா கேட்கறது வேற. ஆனா என்ன, ஒரு அதிகமான ஆசீர்வாதத்தை நீ பெறணும்னா, ஒரு கடுமையான காரியத்தை ஒரு லகுவா உனக்கு நான் மாத்தி ஆசீர்வதிச்சு கொடுக்கணும்னா நீ எப்படி கேளு, தனியா வந்து கேட்காத, எப்படி வந்து கேளு, கூடி வந்து கேளுங்க. கூடி வந்து கேட்ட உடனே நான் என்ன செஞ்சிருவேன், என் பிதாவினால் உங்களுக்கு அது உண்டாயிருக்கும் அப்படின்னு மத்திய ஆண்டவர் சொல்லிட்டார். எங்கே வேண்டிக் கொள்ள போகும், 2 பேர் ஒருமனப்பட்டு வந்தீங்கன்னா போதும், 2 பேரு ஒருமனப்பட்டு வந்தீங்கன்னா போதும். அப்ப நான் என்ன செய்வேன், அப்படி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆண்டவரை கேட்கணும், அப்படி கூடி வந்தா கடுமையான காரியத்தை கூட கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா கொடுப்பேன் என்பதற்காக ஒரே ஒரு பகுதி சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம், தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வேதத்தை திருப்பினீங்கன்னா, தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வேதத்தை திருப்பினீங்கன்னா, அந்த 2ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த பாபிலோன் தேசத்துல ஒரு ராஜா இருக்கிறார். பாபிலோன் தேசத்துல ஒரு ராஜா இருக்கிறார். அவருக்கு பேரு நேபுகாத் நேச்சார். என்ன பேரு? அவர் தான் அந்த ஊருக்கு ராஜா இல்லையா? உங்க ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் இருப்பார் இல்லையா? உங்க ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் இருப்பார் இல்லையா? அந்த மாதிரி சேர்மன் மாறி, எம்எல்ஏ மாறி, இல்லை ஒரு எம்பி மாறி, ஒரு முதலமைச்சர் மாறி வச்சுக்கோங்களேன். அந்த தேசத்துக்கு ஒரு ராஜா. இப்போ அவன் என்ன பண்ண, நைட்டு நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டான். அவன் ரட்சிக்கப்படலை. அவன் என்ன செய்யல, அவன் ரட்சிக்கப்படலை. அவன் படுத்து தூங்கிட்டான். அந்த தூங்கின உடனே நைட்டை தூங்கின கனவு வரும் இல்லையா? நைட்டை தூங்கின கனவு வரும் இல்லையா? அதுல நல்ல கனவு இருக்குது, கெட்ட கனவு இருக்குது. சரியா? கனவு வந்த உடனே பயந்து அலறிடாதீங்க. கனவுல எப்படி கெட்ட கனவு இருக்குது, நல்ல கனவும் இருக்குது, கெட்ட கனவும் இருக்கு இல்லையா? ஒன்று துரத்துற மாதிரி, அடிக்கிற மாதிரி, கடிக்கிற மாதிரி, நம்மளை போட்டு ஏதோ ஒன்று பண்ற மாதிரி, நம்ம கீழே விழுற மாதிரி அப்படி வந்துச்சுன்னா அது கெட்ட கனவு. அது என்ன கனவு? கெட்ட கனவு. மாறாக நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க ஏதோ ஒன்று துரத்துறீங்க, இல்லை ஏதோ ஒன்று அடிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று கீழே தள்ளுறீங்க அப்படின்னா அது நல்ல கனவு. ஆமே. இப்ப பாம்பு நம்மள நைட்ல கனவுல பாம்பு துரத்துற மாதிரி வரும் பாத்தீங்களா? பாம்பு நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பார்த்தா எனக்கு அப்பெல்லாம் தெரியல அது என்னது அப்படின்னா, நைட்டு படுத்த உடனே பார்த்தா பாம்புங்க துரத்த நான் ஓட்டமா எங்கெங்கயோ ஓடுவேன். அப்படிதான் அப்ப கனவு. ஆனா இப்போதான் அதனுடைய விளக்கம் என்ன செய்யுதுன்னா புரியுது இல்லையா? அப்படி பாம்பு துரத்துறது, நாய் துரத்துறது, பூனை துரத்துறது, இப்படி ஏதோ ஒரு மிருகங்கள் நம்மளை துரத்துறது எப்படின்னா அதெல்லாம் கெட்ட கனவு. என்ன கெட்ட கனவு? அந்த ஆவிகளை எதிர்க்கிறது நமக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, நம்மளை என்ன பண்ணிட்டே இருக்குது, அது துரத்திக்கிட்டே இருக்குது. மாறாக ரெண்டாவது என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண அப்படி எடுத்து போட்டா கூட என்ன பண்ண பார்த்தாக்க ஒரு சத்த மாதிரி கீழே விழுவும். ஏன்னா ஒன்று தள்ளுற மாதிரி அவன் கீழே விழுவாங்க. அவனுக்கு காலை கழுத்து மேலே காலை வைக்கிற மாதிரி, அடிக்கிற மாதிரி இப்படி கனவு கண்டனா நமக்கு பலன் அதிகமா இருக்குது, சத்துருக்கு பலன் ஆகி போச்சு, குறைஞ்சி போச்சு அப்படின்னு அர்த்தம். ஆமே ஆமே. அப்ப கனவுல கெட்ட கனவும் இருக்குது, நல்ல கனவும் இருக்குது. இவனுக்கு வந்து ஒரு நல்ல கனவு. யாருக்கு? இந்த நேபுகாத் நேச்சாருக்கு வந்து நல்ல கனவு. என்ன கனவுனா, பின்னால என்னெல்லாம் நடக்க போகுது, பின்னாடி என்னவெல்லாம் நடக்க போகுது என்பதை ஒரு கனவு கண்டார். என்ன? ஒரு உருவத்தை ஆண்டவர் அவருக்கு காண்பிக்கிறார். ஒரு உருவத்தை அவருக்கு காண்பிக்கிறார். இவன் பார்த்த கனவை, இப்ப நான் கனவு கண்டேன்னா இவனை கூட கேட்கிறேன், தம்பி நான் என்ன கனவு கண்டேன்னு நீ சொல்லு. என்னது? கனவு கண்டது நான், கனவு கண்டது நான். அந்த கனவை யார் சொல்லணும்? போ. இப்ப நான் இவங்கிட்ட கேட்கிறேன், தம்பி நான் என்ன பண்ணேன், நைட் நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவை நீ என்ன பண்ணு, நீ சொல்லு. அப்படி சொன்னீங்கன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன், நல்லா ஆசீர்வதிப்பேன். அப்படி சொல்லணும்னா உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா என்ன பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏயா கனவு கண்டது நீ, கனவு கண்டது நீ. ஒருவேளை கனவை சொல்லிட்டு இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? ஒருவேளை அது 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 ஒரு கிருபை. எது?
கனவுகளை கண்டா அந்த கனவுக்கு விளக்கம் சொல்றது ஒரு கிருபை. சரியா? இது எல்லாரும் என்ன செய்ய முடியாது, அதுக்குரிய விளக்கத்தை எல்லாரும் சொல்ல முடியாது. அதுக்கு மேல கிருபை உள்ளவங்க தான் என்ன செய்ய முடியும்னா அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்ல முடியும். எல்லாரும் என்ன செய்ய முடியாது. நம்மளா ஒன்று என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிக்க கூடாது. ஏதாவது ஒன்று போயிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒன்று போய் கேட்டு மாட்டிக்க கூடாது. அதனால ஒரு கனவு வருதுன்னா அந்த கனவுக்கு யார் விளக்கம் சொல்ல முடியும்னா அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவதற்காகவே கர்த்தர் என்ன செய்யறாரு, ஒரு மனுஷன் மேல ஒரு விசேஷித்தமான கிருபைகளை வைக்கிறார். அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தான் கரெக்டான பதில சொல்லுவாங்க. சரியா? மீதி யார்கிட்ட போய் கேட்டாலும் உலகத்தை சொல்லுவாங்க, கனின்னு போனா முனின்னு வரும் இல்லையா? கனின்னு போனா வருமா, முனி அப்படி வரும்னு உலகத்துல பாட்டி சொல்லிருக்காங்க. அதனால என்ன செய்யாத, பாட்டிக்கே தெரியுது கனிக்கு போகாதுன்னு இல்லையா? பாட்டிக்கே தெரியுது, என்ன தெரியுது, கனி கேட்க போகாத. கனி கேட்க போனா என்ன சொல்லும், உனக்கு முனி இருக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு கொண்டு போய் எங்கோ என்ன பண்ண வைக்கும், உனக்கு செய்ய வைக்கும். நீ கனியெல்லாம் கேட்க போகாதப்பா அப்படின்னு பழைய காலத்துல பாட்டியே சொல்லிட்டா. சரியா? ஆனா பாட்டி சொன்னா நாம விட மாட்டோம். நாம என்ன செய்வோம், இன்னைக்கு காலையில் ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணி இதே கதையை என்கிட்ட கேட்குறான். எனக்கு என்ன செய்ய, ரசிக்கப்பட்டு ஞானசன்மேடு சபையில் இருக்க, எனக்கு திட்டவும் முடியல, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு தர்ம சங்கடத்தில் அவளுக்கு சின்ன சின்ன காத்த மட்டும் சொல்லிட்டு கம்முன்னு வந்துட்டேன். ஏன்னு சொன்னால் ரசிக்கப்பட்டதுமே தவிர இன்னும் என்ன போல வீடு கட்ட குடுகுரு வர வந்தாக்கா அவங்ககிட்ட நமக்கு என்ன தெரியுது, நல்ல காலம் பிறக்குதானே, என்னதான் பிறக்க சொல்லு கேட்கறதுக்கு தோணுது. எதுக்கு? ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிறோம், சபையில் தான் இருக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், வாரம் கோயிலுக்கு வரோம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஜெபத்துக்கெல்லாம் வரும். ஆனால் குடுகுடுப்பாரம் வந்து வீட்டில் உனக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னா என்னதான் நல்ல காலம் பிறக்க எனக்கு சொல்லு அப்படின்னு கையை நீட்டி கேட்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை. இன்னைக்கு ஒன்றும் நமக்கு தயக்கங்கள் இல்லை, தடையும் இல்லை. நம்ம என்ன சொல்லிடணும், அதை சொல்லி ஆக மொத்தம் என்ன சொல்லணும், கடைசிக்க ஒரு 1000 ரூபாயும் கையில் இருக்கிற 1000 புடிங்கிட்டு போகிற வரைக்கும் நமக்கு என்ன வராது. இப்போ அரசு நல்ல காலம் பிறக்குது அப்படி பிறகு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லுமா, இப்படி எல்லாம் உனக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, செய்வனை வச்சிருக்கிறாங்க, சூனியம் வச்சிருக்கிறாங்க, இப்படி 1001 ரூபா வச்சு எனக்கு நான் என்ன பண்ணிட்டு போயிடுவேன், அதை கழிச்சு எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு வச்சு அந்த 1001 ரூபாயை புடிங்கின்னு போகிற வரைக்கும் உனக்கு என்ன வராது. இது எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு சரிப்பா சந்தோஷமா போயிட்டு வா, ஏன்னா அவன் நல்லா இருக்கணும்ல அப்படின்னு அவன் கையில எடுத்து ஒரு 1100 அவன் கையில கொடுத்து அவன் அனுப்புற வரைக்கும் நமக்கு என்ன வராது, நம்ம ஆவி அடங்காது. நம்ம ஆவி என்ன செய்யாது, அடங்காது. இது சொல்லினே இருக்கும், அந்த 1000 எடுத்து அவங்க கையில குடு, இந்த 1000 எடுத்து என்ன பண்ண அவங்க கையில என்ன பண்ணு குடு, இந்த 1000 எடுத்து அவங்ககிட்ட குடு, இந்த 1000 அவங்ககிட்ட குடு அப்படின்னு நம்ம ஆவி என்ன பண்ணிட்டே இருக்கோம், ஏவிக்கிட்டே இருக்கும். நமக்கு அந்த 1000 எடுத்து அவன் கையில கொடுத்து சந்தோஷமா போயிட்டு வாப்பா, இன்னைக்கு நீ போய் என்ன பண்ணு, நல்லா கறி மீன் முட்டை எடுத்து என்ன பண்ணு, நீயும் பொண்டாட்டி நல்லா சாப்பிட்டு போ, நானே என் வீட்டுக்கார கஞ்சி காய்ச்சி குடிக்கிறேன், அங்க கொடுத்துட்டு வேற உதவுறது இருக்கிற 1000 தூக்கி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்ப இங்க வேற என்ன இருக்கு, ஒண்ணு இருந்ததே 1000 தான், அதுவும் போச்சு. அப்ப என்ன செய்யறோம், நீ போய் கறி மீன் முட்டை எடுத்து சாப்பிடு, நானே என் போயிட்டு என்ன செய்யறேன், கஞ்சி காய்ச்சி குடிக்கிறோம். அதுக்கே வழியில ரேஷன் சேர்ந்து என்ன பண்ணி காக்கணும், கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கிறோம். போய் நீ நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு பெரும் மனசை வச்சு கொடுத்து அனுப்பிடுவோம் இல்லையா? பாட்டியே சொல்லி நிற்கிறா, கனின்னு போன என்ன வரும், முனின்னு வரும்னு பாட்டியே சொல்லி நிற்கிறா. அங்க எங்க போகாத, எங்க போகாத. ஒரு கனவு வந்துச்சா, ஒரு சொப்பனம் வந்துச்சா, கிருபை பெற்றவங்க கேள்விப்பட்டு ஒரு சொப்பனம் வந்து இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டா சொல்லுவாங்க. இப்ப அதுதான் அவனுக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த சொப்பனுக்கு விளக்கம் சொல்றதுக்காகவே அவன் கொஞ்சம் பேரை வச்சுருக்கிறான். யாரு அவனா, ஜோசியக்காரன். அவனா யாரு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் 2ஆம் அதிகாரத்துல படிங்களே, கொஞ்சம் 9வது வசனத்தை படி பார்க்கலாம். 9வது வசனத்துல இருந்து 4வது வசனத்தை படிக்கிறியா. அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, 3ஆம் வசனம் கூட படிக்கிற, ராஜா அவர்களை ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது. கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே நீ என்ன வாழ்க, சொப்பனத்தை நீ கண்ட சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்க, நாங்க என்ன செய்யறோம், அப்பொழுது அதன் அர்த்தத்தை நாங்க சொல்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னுடைய பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவிக்காமல் போனா நிச்சயமா உன் தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றார். நிச்சயமா தலையை வெட்டிடு. ஒருவேளை அந்த அர்த்தத்தையும் சொப்பனத்தையும் கரெக்டா சொன்னீங்கன்னா, அடுத்த வசனம், என்ன தெரிவிச்சீங்கன்னா என்னிடத்து என்ன கிடைக்கும், உங்களுக்கு நல்ல வெகுமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன புரியல, இது வரைக்கும் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், நீங்க சொப்பனம் காணுவாங்க, அது எங்கிட்ட கேட்பாங்க, நாங்க என்ன சொல்லிடுவோம், இதுதான் பதில் நாங்க சொல்லிடுவோம். ஆனா இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க,
பழக்கமா என்ன கேட்பாங்க, இப்போ நீங்க தூங்கி இருந்து வந்து நைட்டோட சொப்பனம் கண்டேன் என்ன பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? முதல்ல சொப்பனத்தை சொல்லு, சொப்பனத்துக்கு என்ன செய்யறேன், விளக்கத்தை சொல்றேன். அப்படிதான் எல்லா இதுவும் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? இது வந்து சாதாரணமா நடக்கிறது. ஆனா ராஜா கேட்கறது வித்தியாசமா இருக்கு. என்னது? நான் கனவு கண்டேன், அந்த கனவையும் நீங்க சொல்லணும், அதுக்குரிய விளக்கத்தையும். ஏன்னா என் கனவனா நீ சொன்னாதான் நீ கனவுக்காரிய பதில கரெக்டா சொல்லணும்னு எனக்கு தெரியும். மாறாக நான் கனவை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீ ஏதோ ஒன்று என்ன பண்ணிடுவ, ஏதோ ஒன்று சொல்லிட்டு நீ தப்பிச்சு போயில நீ நினைக்கிற. இது இந்த கதை நடக்காதா தம்பி? அப்ப என்ன செஞ்சிரு, நான் கண்ட கனவை நீ சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பேன், நல்ல வெகுமானங்களை கொடுப்பேன், நிறைய பரிசு பொருளை கொடுப்போம், ஆசீர்வதிச்சு அனுப்புவேன். அப்படி சொல்லலன்னு சொன்னா தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு எல்லாம் முடிச்சு நிக்கிறேன். எல்லாம் யாரும் என்ன செய்யல, யாரு இது இது ஒண்ணு என்ன செய்யாது, நடக்காது. அப்படி நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே 11ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் வசனம் பாருங்க. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமா இருக்கிற தேவர்கள், மாம்சமானோட வாசம் பண்ணாத தேவனே ஒழிய இதை யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாதுன்னு சொன்ன உடனே அவன் காலத்தை தான் ராஜா கட்டளை போட்டான். என்ன கட்டளை போட்டான்? எல்லா ஜோஸ் இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் உண்டாகி பாபிலோனில் இருக்கிற எல்லா இவனுக்கு சோறு போட்டு வச்சிருக்கிறது அதுக்குதான். எதுக்கு? இந்த ஜோசிகாரனுக்கும் கல்வியானுக்கும் சோறு போட்டு வச்சிருக்கிறது எதுக்குன்னா, கனவை சொன்னா விளக்கத்தை சொல்லணும், கனவையும் சொல்லணும், விளக்கத்தை. இதுக்கு இவனை சோறு போட்டு வச்சிருக்கிறதே அதுக்குதான். இது நடக்கலன்னு உடனே எல்லாரும் என்ன பண்ணு, எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி என்ன செய்தான், கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். எதுக்கு? இப்ப உயிர் போகுது யாருக்கு? தானியேலுக்கும் அவனுடைய 3 நண்பர்கள். அவன் நண்பர் யாரு? 3 நண்பர்கள், அருமையான நண்பர்கள். குடிகார நண்பர்கள் இல்ல, ஊரு சுத்தர நண்பர்கள் இல்ல, உலகம் சுத்தர நண்பர்கள் இல்ல, கடவங்க ஏமாத்துற நண்பர்கள் இல்ல. யாருக்கு? தானியேலுக்கு. சரியா? நமக்கு நண்பர்கள்லாம் யாரு இருப்பாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. சரியா? அவனுக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் கிடையாது. எப்படிப்பட்ட நண்பர்கள் அப்படின்னா அருமையான நண்பர்கள். என்ன நண்பர்கள்? வாசிக்கலாம் அடுத்த வசனம். பாபிலோனுக்கு ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலைவாரிகளுக்கு அதிபதியாகிய ஆசரியோடு தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி இந்த கட்டளை ஏன் இவ்வளவு சீக்கிரமா போச்சு, ஏன் இப்படி அழிக்க தேடுறீங்க அப்படின்னு கேட்கும் போது தானியேல் ராஜாவிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணிப்பா. தானியேல் போய் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ராஜா நேர போனாரு, அந்த புத்திய பேச போறார். என்ன ராஜா கிட்ட கூட்டு போ, நான் ராஜா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு இப்ப ராஜா கிட்ட கூட்டு போறேன். கூட்டு போன சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்க கண்ட சொப்பனத்தையும் நான் சொல்றேன், நீங்க அந்த விளக்கத்தையும் நான் என்ன செய்யறேன், நான் சொல்றேன். இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதே கிடையாது. அதான் அவனு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3ஆம் வசனத்துல இருந்து கிட்டத்தட்ட 13ஆம் வசனம் வரைக்கும் அந்த ஜோசிக்காரன் போராடுறான். என்னது? இது வரைக்கும் யாருமே இப்படி கேட்டதில்ல, இது வரைக்கும் யாரும் இப்படி பண்ணதில்ல, நீங்க கேட்கறது புதுசா இருக்குது, இது யாரால முடியாது, இது மாம்சமான வாசமான தேவன் தான் இதை செய்ய முடியும், இது எங்களால முடியாது அப்படின்னு 13 கிட்டத்தட்ட 10 வசனம் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. ராஜா கோவம் வந்து வெட்டுக்கடாடிட்டான். ராஜா கோவம் வந்து, ஆனா தானியேல் சொல்றா இந்த காரியத்தை சாதாரணம், இந்த காரியம் எல்லாம் சாதாரணம், வேற ஒண்ணு வேணா, எனக்கு டைம் மட்டும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. ராஜா பண்ணிட்டாரு, டைம் கொடுத்து அனுப்பிட்டார். அடுத்த வசனம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன்னுடைய தோழரும் பாபிலோனிய மற்ற ஞானிகளோட கூட அறியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தில் தேவனிடத்தில் இரக்கம் கேட்பதற்காக அனனியா, மிசாவே இவங்க 3 பேருடைய ஃப்ரெண்டு தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே ராணியனுக்கு இந்த மறைபொருள் வெளிப்பட்டுச்சு. என்ன பண்ணிடுச்சு? இது வரைக்கும் யாருக்குமே கேட்டது கடுமையான காரியம். அந்த கடுமையான காரியத்தை அந்த பெறுவதற்கு, அந்த கடுமையான ஆசத்தை பெறுவதற்கு நாள் கணக்கா ஜெபிக்கல, வார கணக்கா ஜெபிக்கல, மாச கணக்கா ஜெபிக்கல,
3 பேர் அவங்க 4 பேரும் கூடி உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ராக்காலத்திலே, ராக்காலம் அப்படின்னு சொன்னா யாருமே கிரியை செய்யாத காலம். யாருமே ரோட்ல எப்ப ஆள் நடமாட்டமே எவ்வளவு நேரம் இருக்காது. அதுதான் ராக்காலம். சரியா? அது அது நீங்க பாத்துக்கோங்க. உங்க தெருவுல ஆள் நடமாட்டமே வீட்டுக்கு கடைசியா வரவன் குடிக்காரன் இல்லையா? அந்த வீட்டுக்கு கடைசியா வரவன் யாரு? அப்ப புரிஞ்சுக்கலாம். அப்ப வீட்டுக்கு ஒருத்தன் கடைசியா வரணும் என்ன அர்த்தம்? ஏன்னா அப்ப அவன் குடிச்சது யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா? ஒருவேளை கூட்டு குடும்பம் யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, எல்லாரும் படுத்து தூங்கிட்ட போது என்ன செய்வான், அப்படி நைஸா வந்து பயத்தவனா இருந்தா இல்லையா, கொஞ்சம் அது யார் பார்த்துக்கலாம் அப்படின்னாக்கா அவன் முதல்ல வந்துடுவான் இல்லையா? அப்ப முதல்ல வந்தாலும் பிரச்சனை, கடைசியா வந்தாலும் பிரச்சனை இல்லையா? இப்ப முதல்ல வரவன் என்ன செய்ய மாட்டான், யாருக்கும் பயப்படவே, அவன் யாரத நான் பாத்துக்கிறேன் அப்படி ரோடே அளந்துன்னு வருவான் இல்லையா? இவன் முதல்ல வந்துடுவான். சில பயந்து என்ன பண்ணுவான், ஐயோ எங்க வீட்டுக்காரி தெரிஞ்சா சண்டை போடுவான் எங்க அப்பா அப்படின்னு நினைக்கிறவனுக்கு சொல்றேன். சரியா? வீட்டுக்காரி அவ கிடக்கிறான் அப்படின்னா அவன் முதல்ல வந்துடுவான் இல்லையா? அப்பா அம்மா தெரிஞ்சாக்க சண்டை போடுவாங்க, ஏதாவது அசிங்கமாயிடும் அப்படின்னு என்ன செய்வான், எல்லாரும் படுத்து தூங்கின பிறகு மெதுவா வந்து கவனப்படுத்துவான் இல்லையா? ஆக முதல்ல வந்தாலும் பிரச்சனை இருக்கு. ஆக மொத்தம் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துடும். வர வேண்டிய நேரத்துக்கு அப்ப யார் கரெக்டா வருவான், கரெக்டா இருக்கிறவன் கரெக்டா வந்துடுவான். கரெக்டா இருக்கிறபடி வந்துருவான், கரெக்டா வந்துருவான் இல்லையா? கரெக்டா இல்லாதவன முன்னாடி வருவான், பின்னாடி வருவான் இல்லையா? அப்ப முன்னாடி பின்னாடி பார்த்தாலும் என்ன புரிஞ்சுக்கலாம், ஆள் இன்னைக்கு புரியுதானே? இதெல்லாம் அனுபவம் இல்லையா? ஜெபம் பண்றேன். சரியா? ஒரு அனுபவம் வரணும்னு ஜெபம் பண்றேன். சரியா? ஒண்ணு முன்னாடி வந்தாலும் அவன் பிரச்சனை, அவன் துணிகரமா வர்றவன் இல்லையா? கடைசியா வந்தான்னா பயந்து போய் வர்றவன். நீங்க எந்த லிஸ்ட்? முதல்ல வர லிஸ்டா கடைசி வர லிஸ்டா? ரெண்டுமே இல்லைன்னு லிஸ்ட். வாயில வருன்னு பார்த்தா ஒருத்தர் வாயில வரல, என்ன செய்ய இல்லையா? இந்த 2 பேரும் என்ன இல்ல, நாங்க முத ஆளும் கிடையாது, நாங்க கடைசியாலும் அப்படித்தானே வாயில வரணும். நாங்க எப்படி வருவோங்க? நான் எவ்வளவு நேரம் கரெக்டா என்ன பண்ணிடுவேன், 8 மணிக்கு வரணும்னா 7 முடிச்சா 8 மணிக்கு நான் வழக்கமா வீட்டுக்கு வரணும், 8 மணிக்கு என்ன பண்ணிடுவேன், வந்துடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இல்ல இன்னைக்கு 6 மணிக்கெல்லாம் வந்துட்டான் என்ன அர்த்தம், ஏதோ அங்க கோளாறுங்க நடந்துருச்சுன்னு அர்த்தம். இல்ல ஆளு 9 மணி ஆச்சு, போன் பண்ண கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான், கட் பண்ணி விடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சில போன் பண்ண கட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? போன் பண்ண போன என்ன பண்ணுவாங்க, 10 கடைசி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க பாத்தீங்களா? முதல்ல போன் பண்ணா உடனே எடுத்து அந்த வந்துட்டான் அப்படின்னுவா, அதுக்கு திரும்ப அரை மணி நேரம் வரமாட்டான், திரும்ப போன் பண்ணா கட் பண்ணி விடுவான் பாத்தீங்களா? கட் பண்ணவும் பண்ண மாட்டாங்க. இந்த அனுபவம்லாம் இருக்கா இல்லையா? இருக்கு, நிறைய இருக்கணும், இருக்குது நிறைய இருக்கணும். அப்படி கட் பண்ணி விடுவான். கடைசி பார்த்தா இவ தொந்தரவே வேணாம், அப்படி அடிச்சு போட்டு அணைச்சு போட்டுருவான் பாத்தீங்களா? அப்படி பார்த்து சொன்னோம், இன்னைக்கு நீங்க தொடர்புகள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது, நீங்க தொடர்புகள் என்ன செய்யப்பட்டது, அவளுக்கு வரும் பத்தி ஆத்திரம், அவ்வளவு ஆத்திரம் வரும் இல்லையா? ஆக மொத்தம் எல்லாம் முடிஞ்சு ஒரு 10-10:30 மணிக்கு வரும். வீட்டுக்கு வந்து அப்படி டட்டு கதவை தட்டுவோம் இல்லையா? அப்படி என்ன அர்த்தம், எல்லாம் சரியில்லாம வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஆமாவா? அப்படி சரியான என்ன செய்யணும், வந்தாக்கா அவங்க சரியா இருக்கிறான்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம் ஓரளவுக்கு இல்லையா? 5 மணி வந்துருவாங்க, 5 மணி கரெக்டா வந்துட்டேன்னு அர்த்தம், ஆள் கரெக்டா இருக்கிறாரு, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாரு. இல்ல முன்னாடி பின்னாடி வந்தாக்க கரெக்ட் இல்லாம இருக்கிறார், கரெக்ட் இல்லாம தான் வந்திருக்கிறாரு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? இப்ப தானியேலுக்கு 3 நண்பர்கள், அருமையான நண்பர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அதான் ராக்காலம். அந்த கடைசியா வரவன் யாரு, அவன் தான் குடிகாரன் இல்லையா? அந்த கடைசியா வர்றது யாரு, அவன் தான் கடைசியா வந்து அப்படி சத்தம் எல்லாம் போட்டு அந்த ஊரே அடங்கிட்டு இருக்கும். ஆனா அவன் சத்தம் மட்டும் என்ன இருக்கும், ஒரே ஓயாம வந்து ஒரே சத்தமா இருக்கும். யாருக்கு? அவன் சத்தம் மட்டும் அடங்கவே அடங்காது, எல்லாரும் அடங்கிட்டு அவன் என்ன செய்ய மாட்டான், அடங்க மாட்டான். ஏன் அப்படி பேசிட்டு கிடப்பான். அப்ப அவன் கூட தூங்குறான் பத்தியா, அந்த நேரம் தான் ராக்காலம். கரெக்டா இருக்கவங்க கரெக்ட் டைம் சாப்பிடுவாங்க, கரெக்ட் டைம் படுத்து தூங்கிடுவாங்க இல்லையா? இந்த கரெக்ட் எல்லாம் தான் படுக்கிற நேரம் எப்போ, கரெக்டான நேரத்துல அவன் வீட்டுக்கே வருவான், கரெக்டான நேரத்துல சாப்பிடுவான், கரெக்டான நேரத்துல தூங்குவான் இல்லையா? இப்ப அந்த சத்தம் கூட கேட்காத நேரம் தான் ராக்காலம். அது சொல்ல வரேன். சரியா? நான் அவங்கள பத்தி பேசல. ஆனா ராக்காலம் எப்படி புரிஞ்சுக்கிறது, ஆள் நடமாட்டமே அப்படின்னா சில பேர் 12 மணிக்கு கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நடமாடிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒன்னும் உட்கார முடியல, பொண்டாட்டி சண்டை வாங்குறான், வீட்டுல சண்டை வாங்குறான், பாத்திரம் போட்டு உடைக்கிறான், 12 மணி கூட நடக்குது. எங்க சில வீடுகள்லாம் பார்த்தா 12 மணி கூட என்ன செய்யுது, பாத்திரம் உருடுற சட்டம் கேட்க மாட்டீங்களா? கேட்குமா கேட்காதா? கேட்க என்னடா இவங்களோட பெரிய ரோதனையா போச்சு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அப்படி அவன் கூட அசந்த தூங்குறான் பாரு, அந்த நேரம் தான் ராக்காலம். அப்ப யாருமே செயல்பட முடியாத நேரத்துல
தேவன் உனக்காக செயல்பட வேண்டுமானால் பைபிள் சொல்லுது ராத்திரியில் வெளிப்படுச்சுன்னு சொல்லல, ராத்திரியில வெளிப்படுத்தின்னு சொல்ல என்ன சொல்றாரு, ராக்காலத்திலே தரிசனம் என்ன செய்யப்பட்டது, வெளிப்பட்டது. ராக்காலம் என்ன காலம், யாருமே நடமாட்டம் யாருமே செயல்படாத நேரம் தான் ராக்காலம். அப்படி யாருமே செயல்படாத நேரத்திலும் உனக்கும் எனக்கும் தேவன் செயல்பட்டு நாம் கேட்கிற கடுமையான காரியங்களை கூட எளிமையான ஆசீர்வாதமா கொண்டு வந்து முடிக்க வேண்டுமானா இன்னைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறா, நாம் தேவ சமூகத்துல சேர்ந்து வர வேண்டும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படி வரணும். எல்லாரும் கிடைக்கும் போது அவர் வரல, யாருமே செயல்படாத நேரத்துல கர்த்தர் என்ன செய்ய விரும்புறா, நமக்காக செயல்பட்டு நீ கேட்கிற கடுமையான ஆசீர்வாதத்தை கூட ஒரு எளிமையான, நான் சொல்றேன் இவங்க போன சாயங்காலம் போயிருப்பாங்க, இப்ப சாயங்காலம் போய் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி இருப்பாங்க, மிஞ்சு போனா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கலாம் இல்லையா, 2 மணி நேரம் 10 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிச்சிருந்தா ஒரு 12 வரைக்கும் என்ன பண்ணிருக்கலாம், அப்படி ஜெபம் போயிருக்கலாம். அந்த ராக்கால் என்ன காலம், யாருமே கிரியை செய்யாத ஆள் நடமாட்டமே இல்லாத நேரத்துல தேவன் என்ன செஞ்சாராம், அந்த நேரத்துல கர்த்தர் அவனுக்கு அந்த சொப்பனத்தை என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துறார். இது தான் அவன் கண்ட சொப்பனம் என்று அந்த சொப்பனத்தை அழகா யாருக்கு வெளிப்படுத்திட்டாருன்னா தானியேலுக்கு வெளிப்படுத்தி விட்டான். ஆமென் ஆமென். அப்ப நம்ம கேட்கறது கடுமையான ஆசீர்வாதமா இருந்தா கூட இப்ப தானியேல் என்ன செய்யல, ஒண்ணுமே செய்யல. ஒண்ணுமே செய்யல. அவன் செஞ்சது என்ன செஞ்சாரு, 3 பேரா கூடுனாங்க, அவ்வளவுதான். என்ன பண்ணாங்க, கூடிட்டாங்க, அவ்வளவுதான் இல்லையா. நீங்க கூடிட்டீங்கன்னா கடுமையான ஆசீர்வாதத்தை கூட எளிமையா நீ பெற்றனா. இன்னைக்கு ஏன் எளிமையான ஆசீர்வாதத்தை கூட பெறுவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறன்னா, நீ கூடலன்னு கர்த்தர் சொல்றான். என்ன செய்யல, யார் கூட கூடல, ஒண்ணு குடும்பத்தோடையும் கூடல, இல்ல சபையோடையும் கூடல, இல்ல நண்பர்களோடையும் கூடல. ஆக மொத்தம் என்ன, நீ கூடாத கும்பகுடம் சேராத செப்பக்குளம், கூடாத கும்பகோணம் சேராத செப்பக்குளம். இது என்ன செய்யாது, இது யாரோடையும் சேராது. யாரோடையும் நீ கூடாத கும்பகோணமும் சேராத செப்பக்குளமும் இருக்கிற வரைக்கும் ஒரு கனி கேட்கிற எளிமையான ஆசீர்வாதத்தை கூட நீ சாதாரணமா வாங்கவே முடியாதுன்னு அந்த காலையில கர்த்தர் தீர்க்கமா சொல்றாரு. என்ன சொல்றாரு, பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கூடாத கும்பகோணமா இருக்காதீங்க, சேராத செப்பக்குளமா இருக்காதீங்க, யார் கூடயா சேருங்க. யார் கூடயாவது, உலகத்தை மனுஷன் சொல்றான், வனத்தை விட்ட குரங்கும் ஜனத்தை விட்ட மனுஷனும் ஒண்ணா. வனத்தை விட்ட குரங்கு காட்டுல இருக்கிற வரைக்கும் அது என்ன கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது இல்லையா, எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா காட்டை விட்டு வெளியே வந்துட்டா அதுக்கு எந்த விதத்துல என்ன வேணா நடக்கலாம். எந்த விதத்துல எத்தனை குரங்கு ரோடு அடிப்படை செத்துன்னு கிடக்கு இல்லையா, எத்தனை குரங்கு. இது மட்டும் காட்டுல கண்டுச்சுன்னா, இது மட்டும் காட்டுல கண்டா என்ன செய்ய, ஒரு பாதிப்பும் அது பாட்டு போயிட்டே இருக்க, ராஜா மாதிரி போயிட்டே இருக்கு இல்லையா. அதான் பாட்டி சொல்லி இருக்கிறா, வனத்தை விட்ட குரங்கும் ஜனத்தை விட்ட மனுஷனும் ஒன்னா. அவனுக்கு எந்த நேரத்துல என்ன ஆபத்து என்ன செய்யும் அவனுக்கு வரும். உனக்கு ஆபத்து வராம ஆசீர்வாதமா இருக்குன்னா ஒண்ணு ஜனத்தோட சேரு. எந்த ஜனத்தோட சேரு, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களோட சேரு. நம்ம ஜனமே யார் தான், ரட்சிக்கப்பட்டவங்க நம்முடைய ஜனம், ரட்சிக்கப்பட்டவங்க தான் நம்முடைய ஜனம். அந்த ஜனங்களோட என்ன பண்ணு, சேரு இல்லையா. கூடாத கும்பகோணமா சேராத செப்பகுளமா என்ன செய்யாத, ஒரு நாள் இருக்காத ஆபத்துல போய் சிக்கிக்குவே. கூடாத கும்பகோணம் என்ன செய்யாத, இருக்காத, சேராத செப்பகுளமும் இருக்காத, சேரு. ஒண்ணு குடும்பத்தோட சேரு, இல்ல சபையோட சேரு, இல்ல நண்பர்களோடையாவது. நான் சொன்ன முதல் நண்பர் அந்த நண்பர்லாம் இல்ல, எந்த நண்பர், இந்த 3 பேர் பாருங்க, நைட் காலைல இருந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க, சாயங்காலம் தம்பி நைட்டு ஜோம் பண்ணலாம், எல்லாம் வந்துட்டான் பாருங்க. எல்லாமே இந்த 3 பேர் வந்துட்டா பாருங்க. எப்போ நைட்டு ஜெபம் பண்ணலாம்னு சொன்னதுதான். நைட்டுக்கு காலையில இருந்து வேலை செஞ்சு நிற்கிறாங்க. நைட்டு என்ன சொல்றா, தானியேல் சொன்னாரு, 3 பேருக்கு போன் பண்ணி சொன்னாரு, இல்ல குரூப்ல மெசேஜ் போட்டார், என்னது, இன்னைக்கு நைட் நம்ம என்ன செய்யலாம், நம்ம 4 பேர் கூடி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 3 நண்பர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அவன் கஷ்டத்தை எல்லாம் பக்கம் ஓடி வந்துட்டான் பாருங்க. எதுக்கு, ஜெபத்துக்கு. பிரச்சனை யாருக்கு, தானியேலுக்கு இல்லையா. அவன் பிரச்சனை, அவன் எப்படியே கடந்து போறான், நமக்கு என்ன போடா அப்படின்னு சொல்ல. ஏன் இணையணும்னு ஆண்டவர் சொல்றார். கடுமையான ஆசீர்வாதத்தை கூட குறைந்த பிரயாசத்துல அதிகமான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். என்ன செய்ய, இணைஞ்சிடு. என்ன செஞ்சிடு, இணைஞ்சிட்டுனா குறைந்த பிரயாசம் அதிக ஆசீர்வாதம். ஆமே. குறைந்த நைட்டு உட்கார்ந்து எவ்வளவு ஜெபிச்சிருப்பாங்க, சில மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க இல்லையா. இதுவரைக்கும் யாருக்குமே செய்யாத காரியத்தை கர்த்தர் என்ன செஞ்சு முடிச்சிட்டாரு,
செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்ப தேவன் என்ன விரும்புகிறா? யாருக்குமே செய்யாதது உனக்கு செய்யணும்னா நீ கூறினாலே போதும்னா, இப்ப எல்லாருக்கும் செய்யறது உனக்கு நான் செய்யணும்னா என்ன செய்? கூடி வா, கூடி வா, சேர்ந்து வா. என்னவா? எத்தனை பேர் உங்க குடும்ப பிரச்சனைக்கு குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கிறீங்க? கடனோட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கடன் ஆண்டவரே எங்க கடனை மாத்துங்கப்பான்னு எத்தனை பேர் கணவன் மனைவி சேர்ந்து உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க? எங்க பிரச்சனையை மாத்துங்கப்பா, எங்க பலவீனத்தை மாத்துங்கப்பா, எங்க நோயை மாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் சேர்ந்து சேர்ந்து ஜெபம் பண்றீங்க? நான் அதான் திரும்ப சொல்றேன், சாப்பிடறதுக்கு ஒன்னா உட்கார்றாங்க இல்லையா? எதுக்கு? தனதானி போட்டு சோம்பேறித்தனமா தூங்குறதுக்கு ஒன்னா படுத்து தூங்குறாங்க இல்லையா? தப்ப எடுத்துக்காதீங்க. தூங்குறதுக்கு ஒன்னா படுத்து தூங்குற, சாப்பிடறதுக்கு எத்தனை மூட்டை அரிசி இது வரைக்கும் காலி பண்ணியிருப்பேன்? இல்லை, இது வரைக்கும் எத்தனை மூட்டை அரிசி காலி பண்ணி பிறந்ததுல இருந்து நான் சொல்ல ஒரு நாளைக்கு 1 கிலோ கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1 கிலோ இல்லையா? மாசத்துக்கு 25 கிலோ இல்லையா? மாசத்துக்கு ஒரு சிப்பு அரிசி கிட்ட 12 மாசத்துக்கு 12 சப் அரிசி ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல காலி பண்ணிட்டு இவ்வளவு முழுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. முழுங்கிறதுக்கெல்லாம் ஒன்னா சேர்றல்ல? எதுக்கெல்லாம்? முழுங்கிறதுக்கெல்லாம் என்ன செய்யற? தப்பா எடுத்துக்காதீங்க, கடினமா பேசுறேன் இல்லையா? முழுங்கிறதுக்கு ஒன்னா சேர்றல்ல இல்லையா? சோறு தின்றதுக்கு ஒன்னா சேர்றல்ல? ஜோடியா தான் உட்காந்து சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, தப்பு இல்லை இல்லையா? ஏன் இதுக்கு ஏன் ஜபதியம் கூட மாட்டேங்குது? தின்றதுக்கு ஒன்னா கூட முடியுது இல்லையா? தின்றதுக்கு ஒன்னா கூட, அது குடும்பமா கூட முடியுது. இப்ப எல்லாம் பாருங்க, நிறைய பேர் போறாங்க. எப்படி போறாங்க? எதுக்கு போறாங்க? எல்லாம் மொத்த பேர் எதுக்கு போறாங்க? எல்லாம் தின்னு முழுங்கத்தானே போறாங்க. கடுமையை பச்சை நினைச்சுக்க, தப்பா அடிச்சுக்காதீங்க சரியா? முழுங்கத்தானே போறாங்க. இதே போறவங்க ஒன்னா ஜெபம் பண்ணி கூப்பிட்டு பாருங்க. அவன் போறதுனா எதுக்கு? அந்த கடவை கண்ணு கடை ஒருத்தன் பஸ் ஏற மாட்டான் இல்லையா? அந்த கோழிக்கன்னா 4 பேரு, கடா 10 பேர் இல்லையா? அந்த கோழியும் கடவன் கண்ணுல கட்டா ஒருத்தன் என்ன செய்ய மாட்டான்? ஒருத்தனை கூட மாட்டான் இல்லையா? அவன் தின்றத்தை கூடுறான். நீ எதுக்கு கூடுற? ஒரு வருஷத்துக்கு 12 சப் அரிசி காலி பண்ணி நீ பிறந்ததை கணக்கு பண்ணப்போ உனக்கு எத்தனை வயசு? போ, உனக்கு எத்தனை வயசு? உனக்கு ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எத்தனை சப் அரிசி காலி கணக்கு பண்ண பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 சிப்புன்னு வச்சுக்கோங்களேன் இல்லையா? ஏங்க ஒரு வருஷத்துக்கு 10 சப் அரிசி அவன் காலி பண்ணான்னா 10 வருஷம் 30 வருஷம்னா இவன் எத்தனை சப் அரிசி காலி பண்ணி இருக்கிறான்? இத்தனை சப் அரிசி சாப்பிட்டு காலி பண்ணி இருக்கிறிய. ஏன் ஜெபம் ஒன்னா கூடனா என்ன உனக்கு? தின்றதுக்கு ஒன்னா கூடுறல்ல? 2 பேரும் சோடியா சாப்பிடு வேணாம் நான் சொல்லல, தப்பு இல்ல, பாவம் இல்ல, நல்லது, உண்மை. அதுக்காவது கூடுறீங்க. எதுக்கு? தின்றதுக்காவது கூடுறீங்க, அதுக்காவது கூடு சரியா? அப்ப எதை விடு? நீ சாப்பிட கூடுறையா இல்லையோ, எதுக்கு கூடு? ஜெபிக்க கூடு. ஜெபிக்கிறதுக்கு கூடி வா, ஜெபிக்கிறதுக்கு சேர்ந்து வா, ஜோமனை உட்கார்ந்து சேர்ந்து வா. அப்படி ஜோமனை 3 பேர் போனாங்க. யாருக்குமே செய்யாததை கர்த்தர் என்ன செஞ்சு முடிக்கிறாரு? ராக்காலத்திலே தரிசனம் வெளிப்பட்டது. ராக்காலத்திலே என்ன பண்ண? தரிசனம் வெளிப்பட்டது. எப்போ? 3 மாசம் 4 மாசம் 1 வருஷம் இல்ல, அன்னைக்கு நைட்டு. அப்படி கூடாரு. அன்னைக்கு நைட்டே கர்த்தர் ஆசை வச்சுட்டார். அன்னைக்கு நைட்டு தேவன் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டார்? நம்ம கேட்கறது எப்படிப்பட்ட காரியம்? சாதாரண காரியம் இல்ல, கடுமையான காரியம். இது வரைக்கும் யாருமே கேட்கல. இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் என்ன செய்யவே இல்ல, கேள்விப்பட்டதே இல்ல. அவ்வளவு கடுமையான காரியத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் என்ன எதிர்பார்த்தா? கூடி வந்துட்டா போதும்பா. கூடி வந்துட்டீங்கன்னா போதும். கூடி வந்துட்டா அப்ப கூடி வந்தாங்க. தேவன் என்ன செஞ்சார்? அவனை ஆசீர்வதிச்சா. யாருக்குமே செய்யதக்க என்ன செஞ்சுட்டாரு? ஆசீர்வதிச்சா. இது நமக்கு என்ன ஆகுது? பின்னாடி வசந்த பாத்தீங்கன்னா 41 இருந்து படிக்கிறீங்களா? 41 இருந்து 2:41 இந்த விளக்கம் சொல்லி முடிக்கிறேன். 44 அந்த ராஜாக்களின் நாட்களிலே பல்லவத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணினார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல்கையார் பேசப்படாம். 46 அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இப்ப அந்த சொப்பனத்தை சொல்லிட்டாரு, சொப்பனத்தை விளக்கமா சொல்லிட்டாரு. இத கேட்ட உடனே நடக்க சம்பவத்தை பாருங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். என்ன கொடுக்குது? கழுத்து போக வேண்டிய இடத்துல கடவுளா பார்த்துட்டான். இப்ப தானியேலுக்கு என்ன போயிருக்கணும்? கழுத்து போயிருக்கணும். நேற்றுக்கு சாயங்காலம் கழுத்து போக வேண்டியது. நேற்றுக்கு சாயங்காலம் கழுத்து போக வேண்டியது இல்லையா? கொஞ்சம் டைம் நைட்டு போனார் பத்தியா? இப்ப காலையில தானியேலை கடவுளா பாக்குறாங்க. கழுத்து போக வேண்டியவனுக்கு கடவுளா பார்த்ததுக்கு என்ன காரணம்?
அவன் கூடி ஜெபம் பண்ணான். என்ன செஞ்சாங்க? நேற்று சாயங்காலம் தானியேல் எதுக்கு தேடினா? கழுத்தை வெட்டுறதுக்கு தேடினான் இல்லையா? ஒரே ஒரு நைட்டு. அடுத்த நாள் காலையில பார்த்தாக்க இப்ப தானியேல் சொல்றான், எல்லாருக்கும் தானியேலுக்கு என்ன பண்ணுங்க? எல்லாம் தூபம் காட்டி கடவுளை போல என்ன பண்ணுங்க? வணங்குங்க. அப்ப கழுத்து போக வேண்டியவனா கடவுளா பார்க்க வச்சது எது அப்படின்னு சொன்னா எது? கூடி ஜெபிக்கிற ஜெபம். கூடி 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 ஜெபிக்கிற. உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓருடலா செயல்படுவோம். உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓருடலா செயல்படுவோம். என்ன உணர்வு இன்னைக்கு? நான் கேட்கிற கடுமையான காரியம் வந்தா கூட நாங்க கூடி போயிட்டோம்னா கர்த்தர் என்ன செய்வாரு? எளிமையா எங்களுக்கு ஆசை வச்சு கொடுப்போம். ஆமென். அடுத்த வசனம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மலைபொருளை வெளிப்படுத்தினபடியா மெய்யாய் உங்க தேவனே மெய்யான தேவன், அடுத்த வசனம். பின்பு ராஜா தானியேலை நோக்கி அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகவும் சகல ஞானிகளோடு கூட பிரதான அதிகாரியாகவும் ஏற்படுத்தினான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக், ஆசக், மேதக், நேகோ என்பவர்களையும் பாபிலோன் மாகாணத்திலே உயர் அதிகாரிகளை கர்த்தர் வைக்கிறார். ஆமென். இவ்வளவு ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? ஒரே ஒரு நைட்டு கூடினான். ஒரு நைட்டு கூடி ஜெபிச்சாலே இவ்வளவு பெரிய நன்மைன்னா தினமும் கூடி ஜெபிச்சா ஒரே ஒரு நைட்டு கூட்டாங்க இல்லையா? ஒரே ஒரு நைட்டு கூடினவனுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாருன்னா தினம் கூடி ஜெபிச்சா புரியுது நான் சொல்றது? அதான் ஃபாதர் பாடுற என்னது? உணர்ந்திருப்பா. என்ன பண்ணு? நீ உணராத வரைக்கும் என்ன செய்ய மாட்ட? இணைய மாட்ட. உணராத வரைக்கும் உணராத மட்டும் என்ன செய்ய மாட்ட? இணைய மாட்ட. எப்ப இணைவ? உணர்ந்தேனதான் இணைவ. எப்படி இணைவ? இவ்வளோ பெரிய நன்மையை பெறுவதற்கு அவங்க எந்த சிரமம் படல. ஒன்னே ஒண்ணு செஞ்சாங்க. நைட் தேவ சமூகத்தை என்ன செஞ்சாங்க? நண்பர்களாய் கூடி ஜெபிச்சாங்க. நண்பர்களா 4 பேர் கூடி ஜெபிச்சா இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கும்னா இவ்வளவு பேர் கூடி ஜெபிச்சா எவ்வளவு கிடைக்கும்? குடும்பமா கூடி ஜெபிச்சா எவ்வளவு கிடைக்கும்? அப்ப தேவன் என்ன விரும்புறா? நீ கூடி ஜெபிச்சாதான் நான் என்ன செய்ய முடியும்? உன் கேட்கிற கடுமையான ஆசீர்வாதத்தை கூட எளிமையான பிரயாசத்துல அதிகமான ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? உனக்கு கொடுக்க முடியும். அப்ப எளிமையான பிரயாசம் அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா எனக்கு என்ன செஞ்சது? உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம். கண்களை மூடி. உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓருடலாய் செயல்படுவோம். உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓருடலாய் செயல்படுவோம். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொரு வரும் அதில் தனித்தனி உறுப்புகள். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொரு வரும் அதில் தனித்தனி உறுப்புகள். இன்னைக்கு உணர்ந்து நம்ம செயல்படணும். என்ன உணர்வு வரணும்? நாங்க இணைந்து செயல்படணும்ன்ற உணர்வு வரணும். இன்னைக்கு நான் தனியா செயல்படுவது ஒரு பக்கம், ஆனா இணைந்து செயல்படுவது ஒரு குறைந்த பிரயாசத்துல ஒரு அதிகமான ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஒரு குறைந்த பிரயாசம், அதிகமான ஆசீர்வாதம். அதை தீர்க்கமான ஒருத்தரா நீங்க மட்டும் சேர்ந்து அப்படி சாதாரண சின்ன ஒரு ஜெபத்தை எழுதுறதே போதும், அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். சத்துரு பார்த்தா நீ கூடக்கூடாது, நீங்க கூடக்கூடாது. எதுக்கோ கூடுங்க, ஆனா ஜெபத்தை மட்டும் நீங்க கூடக்கூடாது. ஜெபிக்கிறதுக்கு மட்டும் நீங்க கூடக்கூடாது. ஜோமனை மட்டும் நீங்க கூடக்கூடாது. ஏன்னா ஜோமனை கூடிட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் அதிகமா ஆசை வச்சிருப்பாரு. நீ அதிகமா ஆஸ்வதிக்கப்படக்கூடாது என்பதுல சத்துரு கவனமா இருக்கிறான். நீ அதிகமா ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்பதுல சத்துரு கவனமா இருக்கிறான். நாம் அதிகமாய் ஆஸ்வதிக்கப்படக்கூடாது என்பது சத்துரு கவனமா இருக்கிறான். அந்த கவனத்தினால அவன் என்ன செய்யறான்? நம்மளை கூடாம தடுக்கிறான். சபையா கூடாம தடுக்கிறான். குடும்பமா கணவன மனைவியை கூடி செபிக்காம தடுக்கிறான். நண்பர்களா கூடி செபிக்காம தடுக்கிறான். நம்ம கூடுறத தடுக்கிறான்.
நம்ம கூடுறதை தடுக்கிறோம். அந்த தடையை உடைச்சிட்டு நம்ம கூடுவோமானா ஒரு குறைந்த பிரயாசத்துல அதிகமான ஆசுவத்தை பெறுவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார், கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க கூட முடியாதபடி எங்க கூடுகையை தடுக்கிற பொல்லாத தடைகள், பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். நான் அப்படியே கையை ஊத்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே கையை ஊத்தி ஜெபம் பண்ணுங்க. நாங்க கணவன் மனைவியா கூடி ஜெபிக்காம, நண்பர்களா கூடி ஜெபிக்காம, சபையோடு கூடி ஜெபிக்காம எங்களை தடை பண்ற அப்படிப்பட்ட பிசாசின் வல்லமைகள், அப்படிப்பட்ட பிசாசின் கிரிகள், அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நாங்க கூட முடியாம, நாங்க கூடி ஜெபிக்காம, நாங்க கூடி ஜெபிக்க விடாம எங்களை தடை பண்ணுகிற, எங்களை தடைப்படுத்துகிற அந்த பொல்லாத பிசாசின் வல்லமைகள் எனக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி நாம் ஜெபிக்கிறோம். அழிக்கப்பட்டு போகும்படி நாம் ஜெபிக்கிறோம். அழிக்கப்பட்டு போகும்படி நாம் ஜெபிக்கிறோம். அழிக்கப்பட்டு போகும்படி நாம் ஜெபிக்கிறோம். அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நாம் ஜெபிக்கிறோம். நாங்க கூட முடியாம, நாங்க கூடி ஜெபிக்க விடாம எங்க கூடுகையை தடுக்கிற, எங்க கூடுகையை உடைக்கிற, எங்க கூடுகை ஆண்டவர் குழப்பத்தை உண்டாக்குற, ஒரு மனமா கூட முடியாம தடை பண்ற அந்த பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி நாம் ஜெபிக்கிறோம். முறியடிச்சு போகும்படி நாம் ஜெபிக்கிறோம். நிர்மூலமாய் போகும்படி நாம் ஜெபிக்கிறோம். நிர்மூலமாய் போகும்படி நாம் ஜெபிக்கிறோம். நாம் ஒரு மனமா கூடி நாங்கள் இணைந்த ஆண்டவர் குறைந்த பிரயாசத்துல அதிகமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எங்களை ஒவ்வொருவரை கத்த வழி நடத்தபடி நாம் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையில் நான் எதுக்கெல்லாம் கூடி ஜெபிக்கிறோம், எதுக்கெல்லாம் கூடி ஜெபிக்கிறோம், அப்படியே ஜெபம், அப்படியே ஜெபம், அப்படியே ஜெபம். எங்களுக்கு விரோதமா எழுப்பி போராட, எங்களுக்கு விரோதமா எழுப்பி போராட, எங்களை அழிக்க பார்க்கிற, எங்க தரிசனத்தை அழிக்க பார்க்கிற, எங்க ஊழியத்தை அழிக்க பார்க்கிற, எங்க பேர் ஆண்டவரை குடும்பத்தை அழிக்க பார்க்கிற அந்த பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். நாங்க ஒருமனப்பட்டு நாங்க ஜெபிக்கிறோம். நாங்க ஒருமனப்பட்ட சபையை கூடி ஜெபிக்கிறோம். நாங்க ஒருமனப்பட்ட சபையை கூடி ஜெபிக்கிறோம். எங்களை அழிக்க பார்க்கிற, எங்களை அவதூற பரப்புகிறேன், அவதூற பரப்புகிறேன், அப்பட்டமான பச்சையா பொய் சொல்றேன் அப்படிப்பட்ட பிசாசின் வல்லமைகள், அப்படிப்பட்ட பிசாசின் வல்லமைகள் ஷாமா நாத்துடி ஆந்தரம், அல்மரா கத்துடி ஆந்தரம், ரீவா அலமர சபதுடி மாந்தரம், ராக்க துடி ஆந்தரம், அப்படிப்பட்ட பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். அவதூற பரப்புற பொல்லாத ஆவி, அவதூற பரப்புற பொல்லாத வல்லமை அழிக்கப்படுவதாக, 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 அவதூற பரப்புகிற பொல்லாத வல்லமை அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. குடும்பத்தின் விரோதம், சபைக்கு விரோதம், எங்க விரோதம், அதை பச்சையா பொய் சொல்றேன், பச்சையா செய்யாத காரியங்கள் செஞ்சதாக பச்சையா பொய் சொல்றேன் அப்படிப்பட்ட பிசாசின் வல்லமை, மனித வல்லமை அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. இந்த காலை வேளையில், இந்த காலை வேளையில், இந்த காலை ஜெபத்தில், இந்த காலை ஜெபத்தில் அப்படிப்பட்ட பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, முறியடிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போவதாக. இனி தடை எடுக்காதபடி, இனி தடை எடுக்காதபடி, இனி தடை எடுக்காதபடி அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்கப்பா, நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. இனி தடை எடுக்கவே கூடாது, இனி தடை எடுக்கவே கூடாது, இனி தடை எடுக்கவே கூடாது. அப்படிப்பட்ட பிசாசின் வல்லமைகள் இன்னைக்கு முறிக்கப்படுவதாக, இன்னைக்கு முறிக்கப்படுவதாக, இன்னைக்கு முறிக்கப்படுவதாக. நீங்க தரிசன அமைப்பை உருவாக்க, சபைக்கு ஒரு அமைப்பை உருவாக்க, சபை தரிசனத்தை தோய்ந்து பார்க்க பண்ற, சபை தரிசனத்தை கெடுக்க பார்க்கிற, எங்க சபை ஓட்டத்தை குறைக்க பார்க்க அப்படிப்பட்ட அந்த பிசாசின் வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய கரம் இறங்கி ஒரு பலத்த கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பலத்த கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். சபையை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். சபையை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். சபையை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அவதூற பரப்பர பொல்லாத ஆவி, அவதூற பரப்பர பொல்லாத ஆவி, பச்சைய பைசலை திரிகிற பொல்லாத ஆவி அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. கர்த்தருடைய கரம் பலமாய் சந்திப்பதாக, கர்த்தருடைய கரம் பலமாய் சந்திப்பதாக இயேசுவின் நாமத்தில், பலமாய் சந்திப்பதாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் இறங்கி பலத்த கிரியை செய்யும்படி நாம் ஜெபிக்கிறோம். பலத்த கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்கு நன்றி. குறைஞ்ச பிரயாசத்தில் அதிகமான ஆசீர்வாதத்தை எங்க கண்கள் காண கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இதேத கூடி வந்து ஆண்டவரே இந்த காரியத்தை ஜெபித்தோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் என்று சொல், அந்த சத்துருவின் கிரிகள் அழிக்கப்பட்டது என்று சொல், அந்த மனித வல்லமைகள் அழிக்கப்பட்டது என்று சொல்லி இதே ஏதாவது கூடி வந்து நாங்கள் சபையாரை ஒருமனப்பட்டு தேவரே எங்க ஜெபத்தை கேட்டு எங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நீ செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்க நாமத்துக்கு நன்றி சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு பலத்த காரியத்தை நீங்க செய்வதற்காக நன்றி சொல்லு, செய்வதற்காக நன்றி சொல்லு, செய்ய போவதற்காக நன்றி சொல்லு, செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லு, செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம்.
செய்ததற்காக நன்றி சொல்லுங்க. மகிமையுள்ள கருத்து ஒப்பு கொடு. இதே நாங்க கூடி வந்து நாங்க சபையாராய் கூடி வந்து இதுக்காக நாங்க ஜெபித்தோம். இதுக்காக நாங்க ஜெபித்தோம். இந்த அவதூற பரப்பர ஆவிகளுக்கு ஜெபித்தோம். பச்சை பைசோல திரியருக்கு ஆவிக்கு ஜெபித்தோம். எங்களை சேர்த்து அள்ளி வீச எங்களை கரைபடுத்த நினைக்கிற ஆவிகளுக்கு ஜெபித்தோம். அந்த ஆவியை கத்த அடையாளமாக்கி போட்டோம். அதை அழிச்சு போட்டோம். கர்த்தாவே உமக்கு நன்றின்னு சொல்லி நாமத்துக்கு மகிமை செலுத்தத்தக்க அளவுக்கான ஒரு மகிமையான கருத்தை செஞ்சு நாமத்தை மகிமைப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபை செய்வதற்காக நன்றி. இந்த குறைஞ்ச பிரயாச ஜெபத்துக்கு அதிக ஆசீர்வாதத்தோடு கூட செயல்பட வைப்பதற்காக உமக்கு நன்றிகளை எடுத்து ஜெபிக்கும். நன்றிகளை எடுத்து ஜெபிக்கும். பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணி காத்துக்கோங்க. உங்க நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல அப்படி கூடி ஜெபிக்கிறதுக்கு, கூடி வாழ்வதற்கு, கூடி செயல்படுவதற்கு, கூடி ஆலயத்துக்கு வருவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட கடுமையான காரியங்களை கேட்டாலும் அதை எளிமையான முறையில் ஆண்டவர் இந்த குறைந்த பிரயாசத்துல ஒரு அதிகமான ஆசீர்வாதத்தை அப்படி அர்ப்பணித்து செயல்பட ஒப்புக்கொடுக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வேலைக்கத்தை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கும். தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கும். தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கும். அப்படியே தந்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நிற்கவும் ஒரு பாடலை பாடுவதற்காக காணிக்க படிப்போம். எளிமை நிற்கவும்.